அது இன்றைய மே தினம் இத்தாமத் தீர்ணாத்மக மிகவும் தீர்மானகரமானதாகும். இது ஊழல் மிக்க பிரபுக்கிழமைப்பின் கீழ் நடத்தப்படுகின்ற இறுதி மே தினம். செப்டம்பர் 17க்கு பின்னர் அக்டோபர் 17க்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியிட்ட அனைத்து திட்டங்களையும் நாங்கள் வகுத்து முடித்து விட்டோம். 2025 மே தினம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழேயே நடைபெறும். கொழும்பு மே தினத்தை நடத்த தேசிய மக்கள் சக்திக்கு இடவசதி போதாதென்பதை நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்துகின்ற மே தினத்திற்கு மேலதிகமாக அனுராதபுரம், மாத்தறை மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களில் 3 பிரதான மே தினங்களை நடத்த தீர்மானித்தோம். அனுராதபுரம், மாத்தறை, கொழும்பு ஆகிய எல்லா இடங்களையும் மக்கள் வெள்ளமாக மாற்றி தேசிய மக்கள் சக்தியின் மே தினத்தில் மக்கள் இன்று பங்கேற்றுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாங்கள் எம்மீது மக்கள் கொண்டுள்ள விருப்பத்தை மக்கள் சக்தியாக மாற்றுகின்ற திட்டம் ஒன்றை தயாரித்து அமுலாக்கினோம். நாங்கள் சரியான வகையில் கிராமங்களை ஒழுங்கமைத்தோம். இங்கு இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் வட்டார சபையொன்றின் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். எமது நாட்டில் பெண்கள் அரசியல் தொடர்பில் குறைவாக ஆர்வம் காட்டுவதால் அரசியல் மாற்றம் ஒன்றுக்காக அவர்களை பங்கேற்க செய்விப்பதற்காக பெண்கள் அமைப்புகளை கட்டி எழுப்பி மாவட்ட மாநாடுகளை நடத்தி துல்லியமாக வேலைகளை நிறைவு செய்தோம். இலங்கையின் மிகவும் ஒழுங்கமைந்த பெண்கள் இயக்கம் தேசிய மக்கள் சக்தியால் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. அதை போலவே எமது நாட்டின் நீதிமன்றங்களில் 80% அதிகமான அளவில் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் அமைப்புகள் ஸ்தாபிக்கப்பட்டுவிட்டன. பொறியியலாளர்களை நிறுவன மட்டங்களிலும் மாவட்ட மட்டங்களிலும் ஏற்பாடு செய்து ஜூலை 1ஆம் தேதி அவர்களின் மாநாட்டினை நடத்துவோம். இளைப்பாறிய முப்படையினர் கூட்டமைப்பானது ஜெனரல்களில் இருந்து சாதாரண சிப்பாய் வரை பலம் பொருந்திய வகையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இன்னும் 3 மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் பிரகடனம் செய்யப்பட உள்ளது. நீண்ட காலமாக மக்கள் விடுதலை முன்னணியுடன் முனைப்பாக செயலாற்றி 1995 மே தினங்களில் பங்கு பற்றியவர்கள் இருக்கிறார்கள். பழைய தாய்மார்கள், தந்தையர், தோழர்கள் அவதூறுகளை தாங்கிக் கொண்டு 3% வீழ்ச்சியடைகையில் பொறுமை காத்து இதனை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கௌரவமும் வீர வணக்கமும் அந்த தோழர்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் வெற்றியை நோக்கி செல்ல அது மாத்திரம் போதுமானதாக அமைய மாட்டாது. ஏனைய கட்சிகளுக்கு வாக்களை அளித்து ஏனைய கட்சிகளுக்காக உழைத்தவர்கள் எம்மை நோக்கி வர வேண்டும். இங்கே இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை பார்க்கும்போது 2019 எமக்கு வாக்களிக்காமல் பிறருக்கு வாக்களித்த பெருந்தொகையானோர் இருக்கிறார்கள். பழைய எம்மை பிடித்துக் கொண்டிருந்ததை போன்று பண்டைய மரபுரிமையை பற்றி கூறுவதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் உயிர் வாழ வேண்டும். இந்த நாட்டுக்கு புதிய யுகம் ஒன்றை உருவாக்குவதற்காக இலங்கையின் பலம் பொருந்திய மக்கள் இயக்கம் ஒன்றை கட்டி எழுப்பிட வேண்டும்.